என் உள் மனசு சொல்றதெல்லாம் சரியாவே நடக்குதுங்க. என்னென்ன? இல்ல, நீங்க இன்னைக்கு சீக்கிரம் கடை சாத்திட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. அப்பாவும் அம்மாவும் தங்கத்தையர் பார்க்க போயிருக்காங்க. நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கும். அப்புறங்க இன்னைக்கு ஜோல்சர் வந்திருந்தாரு. என்னங்க நீங்க செவிடங்கால சங்க மாதிரி ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்? நான் குடிக்கத்தான். எதுக்குன்னு கேளுங்க. எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு. அப்புறம் நமக்கு 4 பசங்களாம், 2 பொண்ணு 2 பையனா. எனக்கு ஒரே வேகமா போச்சு. அப்பா அம்மா வேற பக்கத்துல இருந்தாங்களா? நீங்க இருந்திருக்கணுங்க. ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? மதியானே சாப்பிட என்ன செலவில்லையா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லிடுங்க. என்ன இதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு? அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஐயோ, இப்படி வைக்கப்படுறீங்களே. புரியுதுங்க. நான் கொஞ்சம் நீங்க வேணா பாருங்க. நான் நினைச்சேன்னா ஒரே வாரத்துல இப்படி ஆயிடுவேன். முன்னொரு தடவை அப்படிதான் நினைச்சேன், ஒல்லி ஆயிட்டேன். என்ன இப்ப அப்படிலாம் நினைக்கிறதுல அவ்வளவுதான். ஏன் ஐயே, என்னங்க நீங்க? அதான் எல்லாம் சரியாயிடும் ஜோல்சர் சொல்லிட்டாரே. இந்த பாரம்பதா, நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். இருந்தாலும் உன் மனசை திடப்படுத்திக்க. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். என்ன சொல்றவர் நீங்க தானே. இப்போ திடீர்னு நான் உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்துடுவேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. என்னால அப்படி எல்லாம் நினைக்க முடியாது. என்னங்க நீங்க வேண்டாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? ரொம்ப மோசம். ஏங்க என்னாச்சு? என்னங்க? இந்த பாரம்பதா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். நீ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. உனக்கு எனக்கு கல்யாணம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ஏன் என்ன பிடிக்கலையா? பிடிக்கலங்கிறத பிரச்சனை இல்ல. நீ எப்படி என் மேல ஆசை வச்சிருக்கியோ அதே மாதிரி நானும் ஒரு பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கேன். நான் பயணிக்கு வந்தது காரணமே அந்த பொண்ணு தான். எத்தனை தடவை என் மனசுல இருக்கிறத உனக்கு நான் சொல்லியிருப்பேயா? ஒரு தடவையாவது உன் மனசுல ஒரு இழவு இல்லைன்னு சொல்லி தொலைச்சிருக்கலாமே. என்ன மட்டும் இல்லாம எங்க அப்பா அம்மா மனசுல வேற ஆசை. என் மனசு அப்படியே போயா. ஓய், என்ன விடிஞ்ச எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் கும்பகர்ண மாதிரி தூக்கிட்டு வேலைக்கு போக வேண்டாமா? வாங்க. இந்தாங்க காப்பி. நீங்க ராத்திரி எல்லாம் சரியா தூங்கிருக்க மாட்டீங்க. உங்க மனசு கஷ்டமா இருந்திருக்கும். ஆம்பளை நீங்க கண்ணு கலங்கி அவ்வளவு சொன்னதுக்கு பிறகு கூட நான் அப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல முதா, நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு நாளா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சது நான் தானே. மொத்தத்துல நான் தாங்க ஒரு பைத்தியம். இந்த வீட்டையும் பயணிமலையும் தவிர எனக்கு வேற உலகமே தெரியாது. நான் உங்களோட கொஞ்ச நாள் தான் பழகிருக்கேன். அதுக்குள்ளே நீங்க என்ன விட்டு பிரிய போறீங்கன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பள்ளி நீங்களும் எவ்வளவு நாள் ஒன்னா பழகிருப்பீங்க. உங்க மனசு என்ன பாடுபடும் எனக்கு புரியுதுங்க. முதல்ல அந்த பொண்ணு இங்க வரவழைக்கிறதுக்காக வேண்டியதை பாருங்க. அப்புறம் எங்க அப்பா மட்டும் உடனே இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அவங்க நாட்டுப்புறம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. என்னங்க இன்னும் யோசனையா? சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆகுங்க. உங்களுக்காக பெசலா சக்கரை பொங்கல் பண்ணிருக்கேன். வாங்க. வள்ளி, கதவு தரமா? வள்ளி, உள்ள என்னமா பண்ணிட்டு இருக்க? வள்ளி, வள்ளி. என்னங்க வள்ளி ரூம்குள்ள இருக்கா? கதவு தட்டினாலும் திறக்க மாட்டீங்களா? எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேற குழப்பிக்காத. உடம்பு சரியில்லைனாலும் தூங்கிட்டு இருப்பா. என் பொண்ணு பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளா அவன் மனசே சரியில்லை. ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருந்தா. வள்ளி, கதவு தரமா? வள்ளி, 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 கொஞ்சம் தள்ளு.
ஐயோ, அடி பாவி மகளே, உனக்கு இதெல்லாம் யாரடி சொல்லி கொடுத்தா? ஐயோ, நான் ஒரு நிமிஷம் தள்ளி வந்திருந்தா கூட ஏங்க உங்க படிவாத தள்ள நான் என் பொண்ணை பறி கொடுத்திருப்பேன். இவளை பறி கொடுத்துட்டு நீங்க யார்கிட்ட ஜெயிக்க போறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கத்துறேன். இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்ன பார்த்தா உனக்கு கஞ்சனாவும் கருமையாவும் தான் தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னால இதே உத்தரத்துல ஒரு பொண்ணை தங்குச்சு. யார் தெரியுமா? எங்க அப்பா. நீ பாட்டி பாட்டின்னு சொல்றியே, அந்த கிழவி செஞ்ச அனாவசியமான செலவுல கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கஞ்சத்தனமா இருந்து கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம் தெரிஞ்சுதா? எல்லாம் தெரியுதுப்பா, ஆனா மாமா இல்லாம மட்டும் என்னால வாழ முடியாது. புரியுது. நீ இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிக்கிற அர்த்தமே இல்லை. ஆமா, பள்ளையில அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? லெதர் ஃபேக்டரியில ஹெட் கிளீனிங் செக்ஷன்ல சூப்பர்வைசரா இருக்காரு. நம்ம அந்த சூப்பர்வைசரை பாக்குறோம். உள்ள உட்காருமா, பெஞ்ச் இருக்கு. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். வள்ளி உள்ளவாமா. இவன் தான் என் மருமகன் வேலாயுதம். என் பொண்ணு அமுதவல்லியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. இங்க என் வேலை முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். வேலாயுதம், நீ எப்படி இங்க? அதான் சொன்னாரே, காதுல விழுகல. அந்த ஆளோட பொண்ணு அமுதவல்லியை கட்டிக்கு போற மாப்பிள்ளை இவரு. நீ என்னமா சொன்ன? லெதர் ஃபேக்டரியில கிளீனிங் செக்ஷன்ல சூப்பர்வைசரா இருக்கிறாரா? உன் விலாசத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு சேவிங் பண்ணணும்னு தோணுச்சு பாத்தியா? அதான் முருகனுடைய செயல். பழனியில எத்தனை கடை இருந்தோ உன் கடையை தேடி வந்த பாத்தியா? அதான் முருகனுடைய திருவிளையாடல். இந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தது மட்டும் இல்லாம என் பொண்ணையும் பொண்டாட்டியும் பார்க்க வச்சானே, அதுலதான் முருகனுடைய மகிமையே இருக்குது. என் பொண்ணு உத்தரத்துல தூக்கு மாட்டி தொங்க போனா. எதுக்கு தெரியுமா? பழனியில எவனோ லெதர் ஃபேக்டரியில சூப்பர்வைசரா வேலை செய்யறானா. கட்டினா அவனை கட்டுவேன், இல்லன்னா தூக்கு போட்டு தொங்குவேன்டா. ஆனா நீ ரோசக்காரன்டா. அன்னைக்கு ஒரு வார்த்தைக்கு சொன்ன, இந்த வேலை செய்யறதுக்கு தான் நீ லாக்கின்னு. அதையவே உடுப்பு மாதிரி புடிச்சுட்டு அந்த வேலையவே செஞ்சுட்டு இருக்கிற பாத்தியா? அது எனக்கு பெருமையா இருக்குதுடா. ஏன்னா அதையும் நான் சொல்லிதான் நீ செய்யற. டேய், அங்க என்ன பாக்குற? வேலையை ஆரம்பிடா. டேய், என் முகத்துல கட்டி வைக்கிற கூட ஒரு யோகம் வேணும்டா. அந்த விதத்துல நீ அதிர்ஷ்டசாலி. ஆரம்பி. இங்க கீழே கீழே ஒழுங்கா கழுத்து பார்த்து பார்த்து. டேய், முதல்ல இதை முடிச்சுட்டு போடா. வலி வலி, அவளை போய் நம்பிலியடி. இப்படி உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இங்க ஒரு பொண்ணை கட்டிக்கிற அளவுக்கு பழகிருக்கா. அன்னைக்கு உங்க அப்பா வேளாண்மை பத்தி சொல்ல பொய்யும் சொன்னியே, இப்ப அதெல்லாம் உண்மை எடுத்து பாத்தியா? எதிர்பார்க்கலம்மா, அவரு இப்படி ஏமாத்துவாருன்னு நினைக்கவே இல்ல. பண்ணி எவ்வளோ? 4 ரூபா. இந்தா. இன்னைக்குதான் முதல் போனி. உங்க கைராசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யாருகிட்டையும் தோத்ததில்லை. உங்ககிட்ட தோத்துறணும்னு என் உள் மனசு சொல்லுச்சு. தோத்தாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணுக்காக நினைச்சேன். ஏன்னா என் பொண்ணு மேல எனக்கு அவ்வளவு பாசம்டா. என்ன எங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க தான் உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தீங்களா? ஆமாங்க. நல்லா இருக்கு. என்னாச்சு வேலாயுதம்? என்னாச்சு வேலாயுதம் சொல்லு. இப்ப இங்க வந்துட்டு போறது என் தாய் மாமன். என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன். அந்த பேகை திருடுனதே நான் தான், அதுவும் வயிற்று பொழப்புக்காக. அதுக்கு தண்டனையா இந்த கத்தியால என்ன வெட்டிடுங்க, இல்ல நானே வெட்டிக்கிறேன். இந்த பழனியாண்டவர் மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவசரப்பட்டு நீங்க ஒரு தப்பா நினைச்சிட்டீங்க. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ஒரு பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படுங்கிறது எனக்கு தெரியும்.
அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஒன்னால மட்டும் இல்ல, இது அவராலையும் தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மேல ஆசை வச்சிருக்காரு. கட்டிக்கு போறவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி சம்பாதிக்கிறாருங்கிறது தான் முக்கியம். தொழில உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில் எதுவும் கிடையாது. ஏச்சி பழைக்கிறது உழைச்சி பழைக்கிறது 2 தான் இருக்கு. அந்த விதத்துல ஒன்னு கட்டிக்க போறவர் உழைச்சுதான் பழைக்கிறாருன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கணும். கத்தியை காட்டி பணம் பறிக்கிற இந்த காலத்துல கத்தியை தெய்வமா நினைச்சு உழைக்கிறாரு. அம்மா தப்பா? அம்மா உங்க வேலை ஆயுதம் நான் எவ்வளவு சொல்லி கேட்காம கழுத்து அர்த்தத்துக்காக கட்சியோட குளத்துல இறங்கிட்டாங்கம்மா. நல்லா யோசிச்சு அந்த முடிவுக்கு வந்துருங்க. இதை தவிர ஒரு வழி தெரியல முடியும். கட்சியோட குளத்துல இறங்கிட்டாரு. ஐயோ, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சுல்ல. நாங்க சேரக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நிரந்தரமா பிரிச்சு வச்சுட்டீங்கல்ல. ஆனா நாங்க சாவுல ஒண்ணா சேருவோம். அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என்னைக்கு அவனை சலூன்ல கத்தியோட பார்த்தனோ அப்பவே அவன் தான் உன் கழுத்துல தாலி காட்ட போறான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மலையேறி சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளார அவசரப்பட்டு குளத்துல இருக்குவான்னு நான் எதிர்பார்க்கலாமா. ஐயோ, பேசிட்டே இருந்தா எப்படி? யாராவது குளிச்சு காப்பாத்துங்களே. எனக்கு நீச்சல் தெரியாத, யாராவது இறங்கிய மாப்பிள்ள பாடி எடுங்க. ஏங்க உங்களுக்கு நீச்சல்? மாப்பிள்ள இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? ஓஹோ, குளத்தை பார்த்தோம் நீங்க அந்த மாதிரி வந்துட்டீங்களா? மாமா, இந்த குளத்து பேரு குங்கும குளம். முழுவதும் நினைச்சுக்கிட்டு குளத்துல முங்கி எலுமிச்சி மரத்தை அறுத்து குங்குமத்தை கரைச்சோம்னா நம்ம மனசுல நினைச்ச காரியம் நடக்கும்னு சொன்னாங்க. அதான் உளுந்து சில்ல கரைச்சிட்டு காக்காளி சில்ல வெளில வரேன். என்ன நினைச்சு கரைச்சிக்க மாப்பிள்ள? இப்ப என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்கல்ல, அதை நினைச்சுதான் மாமா கரைச்சேன். இப்ப நான் உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டேனா? என்ன மாமா இப்பதான் கூப்பிட்டீங்க? அத்தை என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டார்ல, வலி ஒப்பா என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டார்ல, என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டேன்பா. அங்க உங்களுக்கு எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்புங்க.